Hi my dears, welcome back to Shawls Diaries. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பொட்டிக்கோட 18th எக்ஸ்போ கோயம்புத்தூர் நேரு நகரில் இருக்க கெட்டிமேளம் மஹாலில் தான் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போவில் கிளாத் கலெக்ஷன் எப்படி இருந்தது, குவாலிட்டி, ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லக்ஷ்மி பொட்டிக் எக்ஸ்போவோட செகண்ட் டே தான் நான் எக்ஸ்போக்கு போயிருந்தேன். உள்ளே என்ட்ரானதுமே செம்ம கூட்டமாக இருந்தது. ஸ்டேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. என்னென்னு போய் பார்த்தோன்னா ப்ளவுஸும் ஷால் கலெக்ஷனும் போட்டிருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து நெட் கலெக்ஷன் வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் வந்து அவைலபிளாக இருந்தது. குவாலிட்டியும் வந்து சூப்பராக தான் இருந்தது. அரேஞ்ச் பண்ணி ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து டெய்லி வியர் சாரீஸ். இதை வந்து ரெகுலராகவே வந்து பெரியவங்களாம் கட்டுற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு 4-5 சாரீஸ் மட்டும் சேம் கலர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி ப்ரௌனு, அதுக்கப்புறம் இந்த க்ரீனு, அந்த மாதிரி கலர்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. பட் பேட்டர்ன் வேறையாக தான் இருந்தது. டபுள் ஷேட் சாரீஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கலரும் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருந்தது. இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரௌன் வித் ஒரு மாதிரி பர்பிள் கலரில். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ப்ளஸ் இருந்தது. இந்த சாரிக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த சாரி இன்னுமே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் ரோல ஹேண்ட் பேக், மென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இவங்களோட வீடியோஸில் நான் ஃபேன்சி சாரீஸ் பார்த்துருக்கேன். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். எல்லா செக்ஷனையும் விட இந்த ஃபேன்சி சாரீ செக்ஷனில் தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. உள்ளே போகவே முடியல. நான் வெயிட் பண்ணி ஒரு 5 minutes வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க்குமே வந்து சூப்பராக நீட்டாக இருந்தது. இந்த கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக, பார்க்குறக்கு வந்து ரொம்ப கிராண்டாக சூப்பராக தெரியும். இந்த ஸ்பேஸ் சில்கில் ஒரு 3 கலர் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி பர்பிள் கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக் கலர் வச்சுருந்தாங்க. மூணுமே நல்லா தான் இருந்தது. ஃபேன்சி சாரீஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கலெக்ஷன் அவ்வளோவா இல்லை. ஒரு 3-4 பேட்டர்னில் தான் இருந்தது. மற்றது எல்லாமே இந்த மாதிரி நார்மல் காட்டன் சாரீஸ் அப்படி தான் அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி பார்க்குறக்கே மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ சாரீஸ் வந்து கலைச்சு போட்டிருந்தது. நாம தான் வந்து போய் தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து மேபி நமக்கு அந்த ஃபீல் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹேண்ட்லூம் சாரீஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது. ஆஃபீஸ் வியருக்கு டெய்லி சாரீ வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கலெக்ஷன் சூப்பராகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக, நல்லா ட்ரெண்டியான கலம்காரி டிசைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கட்டுறதுக்குமே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த லினன் டைப் சாரீஸ் வந்து இங்கே நிறையவே இருந்தது. ஸ்டாக்கும் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸ்டாக் வந்து முடிய கொண்டு இறக்கிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து யூனிக்காக, பேட்டர்னும் கலரும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இப்போ பார்க்குற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் சில்கில் வந்து இருந்தது. ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாதிரி பிளைன் சாரீஸ் வச்சு ஒரு மாதிரி பார்டர் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் கையில் வச்சுருக்க இந்த சாரியோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி வந்து நான் சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்தேன். இந்த கலரில் இல்லை, ட்ரெண்டிங் கலரான காஃபி ப்ரௌனில் தான் இருந்தது. இவங்க வந்து ஒரு நவாப்பழ கலரில் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பிரைடல் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிரைடல் சாரீஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டபுள் ஷேட்ஸில் தான் இருந்தது. ஆல்ரெடி வந்து அவங்க வியர் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த சாரீஸ்லாம் வந்து நான் நிறைய சாரீஸ் பார்த்தேன். நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அதே குவாலிட்டியில் இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஏன் அப்படின்னா இதோட கலர் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளாரிட்டியாகவோ நல்ல ஷைனிங்காகவோலாம் இல்லை. மேபி லைட்டிங்லாம் போட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வந்து செம்ம கிளாரிட்டியாக, கிளாஸியாக இருக்க மாதிரி தெரியலாம். இங்கே வந்து இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் இல்லை. முக்கியமாக இந்த எக்ஸ்போக்கு வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, சரி ஆன்லைன்லேயே பார்த்துட்ருக்கோமே, நேரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். நாம் என்ன தான் ஆன்லைனில் சாரீஸ் ஆர்டர் பண்ணாலும் அந்த டைரெக்டாக ஷாப் போய் விசிட் பண்ணி டச் பண்ணி அந்த கிளாத்தை அப்படி வாங்குறதோட ஃபீலே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதை வந்து இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். செட்டிநாட் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. லக்ஷ்மி பொட்டிக் எக்ஸ்போவில் மென்ஸுக்காக நீங்கள் வந்து கலெக்ஷன் பார்க்க வரீங்க, மெயினாக அதுக்காக தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. ரோ ஃபுல்லாக இருந்தது. ஸ்டேஜ்லேயும் போட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு ஸ்டால் மட்டும்தான் வந்து மென்ஸ்க்காக இருந்தது. அது வந்து கொஞ்சம் நமக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. சரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரி நீ அங்கே போனேன்னா சரி ஏதாவது நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது மென்ஸ் கலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்டால் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பேஜ் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஹேண்ட்லூம் சாரீஸ் ப்ளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இவங்களோட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பக்கமே நம்மளால் போக முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஒரு இயரிங் பார்த்தோம், அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருந்தாங்க. ஜுவல்லரி ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது. பட் வந்து யூனிக்காகவும் இருந்தது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து ஜாதிப்பூ. இது வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரி
மாதிரியே தான் இருந்தது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே சுத்தமாகவே தெரியல. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவும் வந்து நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது. வர்ற கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்ன கேட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்ததுலேயே வந்து இந்த முல்லைப்பூ பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இந்த பூவோட ப்ரைஸ் ஒரு முழம் 1500ன்னு சொன்னாங்க. வாஷ் பண்ணிக்கலாம், ரீயூசபிள் தான். இவங்களோட ஹேண்ட்லூம் சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 2500 ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நியர்லி 30,000 வரைக்குமே இவங்க வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட ஹேங்கிங் சாரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம் சாரீஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸில் வந்து அந்த த்ரெட் வந்து அப்படியே வெளியே தொங்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஹேங்கிங் சாரீஸில் மோஸ்ட்டாக அப்படி தான் இருந்ததுனால குவாலிட்டியுமே வந்து நல்லா இல்லை. ஹோல்ட் பண்ணியிருக்க சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. நம்ம கடையில் போய் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே கிளாத் அண்ட் குவாலிட்டியில் தான் இருந்தது. எங்களோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 850க்கு மேலே இருந்து தான் இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லிங் பேக் எல்லாம் 1200க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக எங்கே இருந்தது அப்படின்னா லக்ஷ்மி பொட்டிக்கோட இந்த வைர ஊசி சாரீ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கு. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாகவே நான் போயிருந்தேன். அங்கே வந்து நான் நினச்ச மாதிரியே வைர ஊசி சாரீஸில் வந்து கலர் காம்பினேஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நிறைய கலர் காம்பினேஷன் இருந்தது. அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுக்க போகிற இந்த ப்ளூ கலர் சாரீ தான். இந்த ப்ளூ வித் க்ரீன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மயில் டிசைன் வச்சு 1000 புட்டாஸ் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த சாரியை. இங்கே நிறைய கலர் காம்பினேஷன் இருந்தது, க்ரீனு, ப்ளூ, அதுக்கப்புறம் இந்த நவாப்பழ கலரு, ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே நம்ம வீடியோவில் எப்படி பார்ப்போமோ அதே குவாலிட்டியில் சேமாக அப்படியே இருந்தது. மற்ற சாரீஸ்லாம் வந்து அதே மாதிரி இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிஜமாவே இந்த வைர ஊசி சாரீஸ் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் பார்ப்போமோ அதே மாதிரியே தான் இருந்தது. இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸில் வந்து நிறைய கலர் இருந்தது. ட்ரெண்டிங் கலரான இந்த ரஸ்ட் ஆரஞ்சில் சின்ன பார்டர் வச்ச சாரீஸ் வந்து சேம் பேட்டர்னில் நம்ம நிறைய செட் சாரீஸ் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் சில்கில் வந்து அதே மாதிரி நிறைய சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. கலருமே நல்லா தான் இருந்தது. இவங்களோட ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் வந்து இவங்களோட ஹாஃப் சாரீஸ் ஃபேமஸாக, ஸோ ஹாஃப் சாரீஸ் வந்து தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பேக் சைடில் போட்டிருந்தாங்க. ஹாஃப் சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருந்தது, அன்ஸ்டிச்சு தான் எல்லாமே ஹாஃப் சாரீ. ஜார்ஜெட்டில் புதுசாக ஒரு ஹாஃப் சாரீஸ் பார்த்தோம். கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட குர்த்தி செக்ஷன் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். குர்த்தி செக்ஷனில் வந்து நல்லா காட்டன் பேஸ்டு 3 செட் வந்து வச்சுருந்தாங்க. இந்த 3 செட் குர்த்தியுமே வந்து லிமிட்டடாக தான் இருந்தது. சைஸ் வந்து நாம் கேட்குற சைஸ் வந்து அதிகமாக இல்லை. மேபி சோல்ட் அவுட் ஆயிடுச்சோ என்னமோ தெரியல. இந்த நார்மல் குர்த்திஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. நார்மல் குர்த்திஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிஜமாவே நல்லாவே இல்லை. இன்னுமே வந்து கலெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுத்தமாக நல்லா இல்லை நார்மல் குர்த்திஸ். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஓல்டு கலெக்ஷன் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வச்சு கலம்காரி சாரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், பட் சரியாக தெரியல. இந்த சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் செம்ம சாஃப்டாக இருந்தது. கட்டினா வந்து சாரீ வந்து நம்ம கட்டின மாதிரியே ஃபீல் ஆகாது, அந்த அளவுக்கு வந்து ஹெவியாலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பக்கத்துலேயே நைட்டி செக்ஷன் போட்டிருந்தாங்க. நைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓவர் சைஸ்டாக தான் இருந்தது. நமக்கு எம் சைஸு எஸ் சைஸ்லாம் வந்து கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பழைய மாதிரி அந்த ஜிப் மாடல் நைட்டி, அதுக்கப்புறம் பழைய மாடல் மாதிரி தான் இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்கில் புதுசாக நியூவாக இருக்க மாதிரி நைட்டிஸ்லாம் வந்து இங்கே இல்லை. இந்த கலெக்ஷன்லாம் தான் நான் செகண்ட் டே போன எக்ஸ்போவில் இருந்தது. இவங்களோட பில்லிங் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்தவங்கள ஒரு 50% வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போனாங்க. ரிமைனிங் இருக்கவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹேங்கிங் சாரீஸ்னால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவங்க எக்ஸ்போவோட பேக் சைடில் ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய ஸ்டால் மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க. கிளாத் கலெக்ஷன், பேபி கிளாத் கலெக்ஷன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு, ஜுவல்லரி, இது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. கீ செயின் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி, அது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. இருக்க ஸ்டால்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதுசாக வந்து போட்டிருந்தாங்க ஸ்டேஷ்னரி திங்ஸு. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரிஸ்லாம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இது ஃபுல்லாக கோல்டு கவரிங் தான். இதுக்கு வாரண்டிலாம் கொடுத்துருந்தாங்க, கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராஸ் கலெக்ஷனில் சாமிலாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த வுட்டில் வச்சுருக்க திங்ஸும் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்தது. ஃபேமஸான ஊட்டி வரைக்கும் மில்லட்ஸில் செஞ்ச ஹெல்த்தியான பவுடரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸு, ஊறுகாலே நிறைய வெரைட்டி இதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஃபுட் கோர்ட்டில்.
ஃபைனலாக இந்த எக்ஸ்போவோட என்னோட வியூ என்ன அப்படின்னா 50-50 தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவங்களோட ஹேண்ட்லூம் சாரீஸ், வைர ஊசி சாரீ இதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இல்லை, அதிகம்தான். அதுக்கப்புறம் குவாலிட்டியுமே வந்து ஹேங்கிங் சாரீஸ்க்குலாம் நல்லா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல் வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஃபேமிலி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஷால்ட்ஸ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.